The rest of us, let's turn our Bibles to Proverbs chapter 10, verse 22. எல்லாரும் மற்றவர்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். Proverbs 10, chapter 10, verse 22. நீதிமொழிகள் 10:22ஆம் வசனம். The blessing of the Lord, it truly makes one rich. He adds no sorrow to it, neither does toiling increase it. 10:22 விதமாக சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். We are talking about prosperity, and I'm showing you how God prospers you and me. செழிப்பை குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம். எப்படி தேவனானவர் உங்களையும் என்னையும் செழிப்பாக்குகிறார் என்பதை பொறுத்துக் கொண்டு How வருகிறோம். God takes a person who has lack and want and who's living in poverty, in bondage of poverty, and how God blesses him and prospers him in life. எதை பார்த்து கொண்டு போதித்துக் கொண்டு வருகிறோம் என்றால், எப்படி குறைச்சலிலும் தேவையிலும் தரித்திரத்திலே இருக்கிறவர்களை எப்படி தேவன் உயர்த்துகிறார், செழிப்பாக்குகிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். Sometimes people have vague or strange ideas about how God does these things. பாருங்கள், தேவன் செய்கிற காரியத்திலே எப்படி செயல்படுகிறார் என்பதை அறியாமல் அப்படி என்ன பொக்கத்திலே வாழ்கிறார்களே. They think somehow God will do something and prosper them. என்ன நினைக்கிறாங்க கிறிஸ்தவ மத்தியிலே, எப்படியாவது நம்மை தேவன் பணக்காராக்கிடுவாருன்னு. There are other people who think, well, if you just cry enough and beg God enough, he'll feel sorry, he'll have pity, and he will prosper you. இன்னும் சில பேர் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, தேவன் ரொம்ப இரக்கமானவரே, எப்படியாவது அழுது கண்ணீர் வடிச்சு கெஞ்சினா சரி போன் கொடுத்துருவாரு என்றெல்லாம் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். Still others think, well, if they fast enough and ask God, then he will give. இன்னும் சில பேர் எப்படி எண்ணுகிறார்கள் என்றால், நம்ம உபவாசித்து ஜெபித்தால் தேவன் கொடுப்பாரு என்று. But the thing is, I told you, you want to understand how God does things, then you need to come to the word. ஆனால் நான் என்ன சொன்னேன், வேதத்திலே தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று நம் வாழ்விலே அறிய வேண்டும்னா வேதத்தண்டையிலே தான் வந்து பார்க்க வேண்டும் அவருடைய செயலை. So you have to lay aside all your ideas that you have concerning how God will do things. காரியங்களை தேவன் எப்படி செய்கிறார் என்று நீங்கள் எண்ணம் கொண்டிருக்கிறீர்களே, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. One person said, every man is a philosopher. ஒரு மனுஷன் இப்படி சொன்னார் பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் தத்துவ ஞானியா இருக்கிறான் என்று. Easy chair philosopher. அதாவது ஈஸி சேர்ல நல்லா காலாட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற. That means everybody will just talk about what they think about God and how he does things. தேவன் எப்படி செயல்படுறாரு, எப்படி எல்லாம் நடத்துறாருன்றத அவங்க ஒரு பேச்சு பேசுவாங்க. So that is why the word is very important. You need to come to the word to understand how God does these things. ஆகவே தான் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிய அவருடைய வார்த்தையில தான் நம்ம வந்து பார்க்க முடியும். God is a very orderly person. பாருங்க, தேவனானவர் ஒரு கிரமங்கள காரியங்களை ஒழுங்காக செய்கிறவர். He is a God of order and design. தேவனானவர் ஒரு வடிவத்தின் தேவன், ஒரு கிரமமாக செய்கிறவர். அதாவது தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் காரியங்களை செய்கிறவர். He is not a God of chaos or confusion. அதாவது குழப்பத்திற்கு ஒரு தேவன் அல்ல நம் தேவன். So that is why through the word he shows us how he prospers us financially and materially. ஆகவே தான் தன்னுடைய வார்த்தையிலே காண்பித்து வைத்திருக்கிறார் ஒரு மனிதனை அவர் எப்படி செழிக்க பண்ணுகிறார் என்பதை. So I told you, he doesn't prosper a person by simply doing financial miracles. ஏதோ பண விஷயத்துல அவ்வப்பொழுது அற்புதம் செஞ்சு ஒரு மனுஷனுடைய தேவையோ அற்புதத்தை சந்திக்கிறவர். God doesn't do it like that. அப்படியாக செழிக்க பண்ணுகிறவர் அல்ல நம் தேவன். So he gives you the power to get wealth. என்ன செய்கிறார் தேவன்? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதான பலனை அருளுகிறார். Deuteronomy 8:18 says he gives you the power, and that power will bring you wealth. உபாகமம் 18:8 என்ன சொல்கிறது? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு வல்லமை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறார், நீங்க சம்பாதிச்சுக்கலாம். So God has many ways how he will prosper us, and we need to learn those ways and walk according to those ways in order to prosper. அநேக முறைகள் வழிமுறைகள் தேவன் வகுத்து வைத்திருக்கிறார் நம்ம செழிப்பாக்க. அதை நாம கையாள வேண்டியதுதான் நாம் செழித்தோங்க. So he gives you power, that means anointing, enablement, a supernatural power that is within you that brings you prosperity. பலன் கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும். அதாவது தேவனுடைய அருள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, அவருடைய அபிஷேகம், தயவு உங்கள் வாழ்விலே தங்கும் என்ற அர்த்தம். That's what power means, a supernatural power, a supernatural ability, an empowerment, an enablement to prosper in life. ஆசீர்வாதம்னா என்னது? பலன்னா என்னது? தேவனுடைய அருள், வல்லமை உங்கள் வாழ்விலே அருள பொழியப்படுகிறது. அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட
தன்மை வல்லமை வந்து நமக்கு கிடைக்குது. Gives you an anointing and that anointing prospers you. ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் நம்மளை செழிக்க பண்ணும். And so God, this is how he prospers us when it comes to financial and material blessings. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழிக்க பண்ணும் பொழுது இப்படி எல்லாம் தான் செய்கிறவர் நம் தேவன். Then another way he prospers us is through the covenant that he has established with man. இன்னொரு விதத்திலே தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் வழி என்னன்னா உடன்படிக்கையின் மூலமாகவும். Actually today if I finish this I want to get into the covenant. இன்னைக்கு இந்த பகுதியை முடிச்சிட்டேன்னா நான் உடன்படிக்கையை ஆரம்பித்து விடுகிறேன். So God has established a covenant with man and there are many blessings in that covenant. உடன்படிக்கையிலே अनेक ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. But one of the blessings is prosperity, financial and material prosperity. ஒரு ஆசீர்வாதம் உடன்படிக்கையிலிருந்து வருகிறவை வந்து பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பு. Then he has also ordained some spiritual laws. அது மட்டும் இல்லாமல் தேவனானவர் ஆவிக்குரிய விதிமுறைகளை வைத்திருக்கிறார் பாருங்க. And he says as long as earth remain these laws will remain. அதாவது பூமி உள்ளளவும் இந்த விதிமுறைகள் செயல்படும் என்று சொல்லியிருக்கிறார். The law of seed time and harvest time. அறுப்பு விதைப்பு காலம். The law of sowing and reaping. விதைப்பும் அறுப்பும். The law of tithes and offering. தசம பாகம் காணிக்கை. All these spiritual laws, what do they teach us? இந்த ஆவிக்குரிய விதிமுறைகள் எல்லாம் நமக்கு என்ன போதிக்கிறதாம்? Teaches you how to prosper, how to get more of whatever you want. நம்ம வாழ்வில் எவ்வளவுக்கு அதிகமா வேணுமோ அதை பெறத்தக்கதாக உதவி செய்கிறவை. So he says as long as earth remains these laws will remain, it will not fail. ஆகவே தான் சொன்னார் பாருங்க தேவன் பூமி உள்ளளவும் இந்த விதிமுறைகள் செயல்படும் என்று. So instead of just fighting against God, instead of fasting and crying and begging God, better understand God's principles and walk in line with those principles. தேவன்கிட்ட சண்டை போட்டு காசு கொடுங்க ஆண்டவரே அழுது கெஞ்சி கூத்தாடுறதுக்கு பதிலாக தேவனுடைய விதிமுறைகளை நாம் அறிந்து அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம வாழ்வை நடத்துவோம் என்றால் நமக்கு கிட்டும் செழிப்பு. Some people have this idea, they think if they just cry and beg God enough, God will feel pity and sorrowful and give it to them. அலோலன்னு அழுது புலம்பி கெஞ்சினா கடவுள் நம்ம மேல இரக்கம் காண்பித்து கொடுத்துருவாருன்ற எண்ணம் இருக்கு கிறிஸ்தவ மத்தியிலே. See, sometimes we think God is like us. என்ன நினைக்கிறோம் சில நேரத்துல நம்ம போலதான் தேவனும் இருக்கிறார் இன்னும் கூட. We parents, we do things like that only. பெற்றோர்கள் நம்ம அப்படிதானே செயல்படுறோம். You have little children. குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க இருந்ததுன்னா you go shopping out there. கடைக்கு போகணும்னு நினைச்சுக்கோங்க கூட்டிட்டு. The shoppers, they know very well. கடைக்காரங்களுக்கு நல்லா தெரியும். And they have all the things that will attract these little children. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கவர்ச்சிகரமா வைக்கிற காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க கடைகளில. If you close their eyes also, they'll take out their hand. They are quite smarter. They know better than you and I. கையை வச்சு கண்ணை மூடினா கூட கையை எடுத்துட்டு பாக்குங்க பிள்ளைங்க. And they will ask you, they will tap you and they say, well, daddy, mommy, I want that. தொட்டு தொட்டு அம்மா இது வேணும் அப்பா அது வேணும்னு கேட்பாங்க பாருங்க. And God forbid if you don't buy it and give it. அது கொடுக்கலன்னா கடவுள் தான் பார்க்கணும். I tell you, whole hell will be let loose. அவ்வளவுதான் கொடுக்கலன்னா ஒரே அழுக புலம்பல் தாங்க நடப்பேறும். Child will scream in the middle of the mall there. I'll do like that. அந்த கடையில எல்லாருக்கும் மத்தியில இந்த குழந்தை ஒரே கத்து கூக்குரல் போட்டுரும். Throw the hand and throw the leg, and do everything. படுத்துக்கிட்டு கைய கால உதறிட்டு கூட சில பிள்ளைங்க அழுவாங்க பாருங்க. And what you do immediately as a parent? உடனே பெற்றோர்கள் நாம என்ன செஞ்சிரோம் உடனே? You are so embarrassed. ஐயோ வெட்கப்பட்டு போயிடுறோம். So immediately you run and you go buy it and give to the child. ஆகவே என்ன பண்றோம்? சரி போ ஓடி போய் வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துறோம். Child is very quiet now. அப்புறம் புள்ள அமைதியா இருக்குது. See, but the thing is you are conveyed a wrong message to the child. இந்த மாதிரி செய்யறதுனாலே பிள்ளைக்கு ஒரு காரியத்தை தவறா சொல்லி கொடுக்கிறோம் பாருங்க. You know what you have taught the child? நாம என்ன சொல்லி கொடுக்கிறோம் தெரியுங்களா? Next time if you want something, cry, beg, shout, scream, roll on the ground, then only daddy will buy you. அடுத்த வாட்டி உனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அழுது புலம்பி கை கால உதைச்சனா அம்மா டாடி ஓடி வந்து கொடுப்பேன். So from small I told my child. ஆகவே தான் குழந்தைகள் இருந்து கத்துக்கிட்டு வராங்க. If you want something, you ask. என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் ஏதாவது வேணும்னா கேட்கணும். I will buy it for you. உனக்கு வாங்கி கொடுக்கிறேன். But if you cry and scream and anything, you will not get in if you roll and stand upside down also. அழுதோ புலம்பியோ கேட்டனா அது நீ தலைகீழா நின்னு கதறனா கூட கிடைக்காது. See, when you do like that, you are conveying a wrong message to the child. Child is innocent, they don't know anything. பாருங்க பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? பிள்ளைங்க அழுது புரண்ட உடனே ஒன்னு வாங்கி கொடுத்தோம்னா நாம கெட்டுறோம். So sometimes we bring God to our level. We think God is like us. அதே மாதிரி நாம எண்ணம் கொண்டு தேவனும் நம்ம போல தான்
செயல்படுவாரோன்னு எண்ணிட்டு இருக்கிறோம். So we ask God to prosper us. நம்ம தேவன் செழிக்க பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது Looks as if He doesn't hear us. அது என்ன கேக்குற மாதிரி தெரியலையே ஆண்டவரே. Doesn't prosper us. நம்ம செழிக்க இன்னும் பண்ணலையே. So the next step what we'll do is சரி அடுத்தபடி நம்ம என்ன செய்யலாம்? we start begging, we start crying, we start fasting, we start rolling on the ground and doing all the gymnastics, thinking God will change His mind. கெஞ்சி பாப்போம், அழுது பாப்போம், இல்லனா உபவாசம் போட்டு அழுன்னு அழுது புலம்புவோம், தேவன் கொடுத்துருவாரு. God will not change His mind, my friend. You better change your mind. தேவனை மாத்தலாம் நம்ம என்ன முடிய கூடாது. நம்ம தான் நம்மளை மாற்றிக் கொள்ள வேண்டும். God will never change in any way. You and me have to keep changing every day. தேவன் மாறாதவர். மாறணும்னா நாம தான் அனுதினமும் மாறி சிறந்தவர்களாகணும். So the spiritual laws, they all teach us how to prosper financially. ஆகவே இந்த ஆவிக்குரிய விதிமுறைகள்லாம் நாம் எப்படி செழிப்பது பூமியிலே பணத்திலே விஷயத்திலே என்று சொல்லி கொடுக்கிறவை. Seed time and harvest time, sowing and reaping. What is God teaching through all that? அறுப்பு காலம், விதைப்பு காலம், விதைப்பு, அறுப்பு, தசமம், காணிக்கைகள்லாம் He is not giving பிரமாணங்கள். He is not giving a great lesson on agriculture here. அந்த விதைப்பு அறுப்பை வச்சிட்டு உங்களுக்கு ஒரு விவசாயமா சொல்லி கொடுக்கறாங்க. No, it is all talking about how to prosper financially, how to get more for what you need. இவையெல்லாம் ஏன் வேதத்திலே போதிக்கிறது நமக்கு என்றால் நம் வாழ்விலே அதிகமாக காரியங்களை பெரும்படியாக தானே. Okay, then there is something that is called prosperity by association. இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, செழிப்பு எப்படி வருகிறதாம் மற்றவங்களோட ஐக்கியம் கொள்ளுவதலின் மூலம் கூட. Where you remain with the right person in the right place. சரியான ஆளுங்களோட சரியான இடத்துல இருப்பதும் with the person that God has blessed, and that blessing rubs off on you, it comes on you also. ஒரு மனுஷனை ஆசீர்வதித்திருப்பார்னா அவரோட இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க மேலே ஓட்டிட்டு வரும். Okay, then I began to show you what blessing is. I told you it is a power, it is an anointing, it is an enablement, and the last word that we use, favor, the word favor. பார்த்தோம் இல்லையா, ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு? ஆசீர்வாதம்னா தேவனுடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தன்மை, தாளந்து, தேவன் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம். கடைசியா பார்த்தது என்னன்னா தயவு, காருண்யம் என்று கண்டோம். So I'm showing you how when God's favor is upon you, how it propels you to success in life. எப்படி தேவனுடைய தயவு உங்கள் வாழ்விலே இருக்கிறது, அந்த தயவு அறிய வரும் பொழுது நாம் மேலோங்குவோம், எழும்புவோம் வாழ்விலே என்று காண்பித்தேன். God's blessing is upon the righteous and His favor surrounds him like a shield. வேதம் சொல்கிறது கர்த்தரின் தயவு, காருண்யம் என்னும் கேடகத்தாலே கர்த்தர் நம் நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிறார் என்று. So I told you favor means it is extra loving, extra kind, extra merciful to you. தயவு என்றால் என்ன? அதிகமான கிருபை, அதிகமாக ஸ்லாக்கியங்கள், அதிகமாக இரக்கங்கள் நம்மை காண்பிக்கிறார் தனிப்பட்ட முறையிலே என்று அர்த்தம். God provides us with the extra advantages in life so that we may be successful, we may be on top. வாழ்விலே வெற்றி சிறந்து முன்னேறத்தக்கதாக ஒரு காரியங்கள் அதிகமாக ஸ்லாக்கியத்தை கொடுத்து அக்கறையா இன்னும் அருளுகிறார். And not only that, I also show you when God's favor is upon you, தேவனுடைய தயவு ஒரு மனுஷன் மேல் இருக்கும் பொழுது நான் சொன்னது என்னவென்றால் people will go out of their way, they will risk their own lives for your sake to do something good to you. பாருங்க, தேவனுடைய தயவு உங்க வாழ்வுல இருந்துச்சுன்னா மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்வு உயிரோட பணயம் வைத்து வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. So we looked at several examples concerning that. அதுக்கென்று சில உதாரணங்களையும் கண்டோம் வேதாகமத்தில் இருந்து. We looked at Daniel, தானியேலை கண்டோம். we looked at Joseph. யோசேப்பை கண்டோம். One person was 16 years old, the other was 17 years old. ஒருத்தர் 16 வயசு, இன்னொருத்தர் 17 வயசு பையன். Both of them were captives, were slaves. ரெண்டு பேருமே அடிமைகளாக இருந்தார்கள் சிறையிருப்பிலே. Both of them were in a foreign land. மற்ற அந்நிய தேசத்துல இருந்தாங்க. But God's favor was upon them and they rose to the top where they began to rule over the whole nation there. கர்த்தருடைய தயவு அவங்க வாழ்விலே இருந்ததுனால எழும்புனாங்க. பாருங்க எவ்வளவு தூரம் எழும்புனாங்க வாழ்விலே, அந்த ஊரையே ஆளத்தக்கதாக. That is what favor will do. அதுதான் கர்த்தரின் தயவு நம் வாழ்விலே செய்யும். Favor will cause people to be extra good, extra kind to you. ஜனங்கள் தேவனுடைய தயவு பாருங்க என்ன செய்யணும், மற்ற ஜனங்கள் நம்ம மேல அதிகமாக அக்கறை வைத்து வேலை செய்கிறது. It will cause people to go out of the way, take great personal risk for your sake so that you may be successful in life. வாழ்விலே நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தேவனுடைய தயவு என்ன பண்ணுமா, மற்ற மனுஷனை அவனுடைய வலியும் அவனுடைய வேலையும் விட்டுட்டு வந்து அவன் உயிரை கூட பணயம் வைத்து வந்து உதவி செய்ய வந்துருவாங்க. அந்த மாதிரி. Then we also looked at Ruth.
ரூத்தை குறித்து கண்டோம் அல்லவா? I showed you how she was a widow. எப்படி ரூத் ஒரு விதவையாக இருந்த But then God gave her a wonderful life partner and she got married. அதுக்கப்புறம் தேவன் அருமையான ஒரு கணவரை கொடுத்தார். They were living in poverty. அவர்கள் தரித்திரத்திலே வாழ்ந்தாங்க ரூத். They were really fighting for survival. உயிர் பிழைக்கிறதுக்கு உணவுக்கென்றே திண்டாட்டத்தில் இருந்தார்கள். But then because of God's favor upon her life, she became prosperous. She married a wealthy man. அவர் கர்த்தரின் தயவு அந்த பெண்ணுடைய வாழ்விலே இருந்ததினாலே ஒரு வசதியான சீமானா இருக்கிறவனை கணவனாக திருமணம் கொண்டாள். God gave her favor in the sight of a wealthy person. He married her and she became a wealthy person. ஒரு பெரிய சீமானுடைய கண்ணிலே தயவு கிடைக்கும்படியாக தேவன் செய்தார். இந்த அம்மா உடனே பெரிய பணக்காரங்களானாங்க. Today I want to go to one more example. இன்னைக்கு இன்னொரு உதாரணத்துக்கு செல்ல விரும்புகிறேன். From the book of Esther. Let's go to Esther. எஸ்தர் புத்தகத்திலே பார்ப்போம். Turn to Esther chapter 1. எஸ்தர் எழுதின சரித்திர புத்தகம். And I'll read verses 1 to 5. Esther is before Job. எஸ்தர் புத்தகம் யோபு புத்தகத்துக்கு முன்னாடி இருக்குது பாருங்க. Verses 1 to 5. Now it came to pass in the days of Ahasuerus, this was Ahasuerus who reigned over 127 provinces from India to Ethiopia. பாருங்க எஸ்தரின் சரித்திரத்திலே 1ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் படிக்கிறேன். இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. And in those days when King Ahasuerus sat on the throne of his kingdom, which was in Shushan, the citadel, ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். That in the third year of his reign, he made a feast for all his officials and servants, the powers of Persia and Media, the nobles and the princesses of the provinces being before him. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெருசியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். When he showed the riches of his glorious kingdom and the splendor of his excellent majesty for many days, 180 days in all. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வரியத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 184 அளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். And when these days were completed, the king made a feast lasting 7 days for all the people who were present in Shushan, the citadel, from great to small, in the court of the garden of the king's palace. அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்திலே 7 நாள் விருந்து செய்வித்தான். Now in verse 1 we are reading about a very great king and famous king. ஒரு பெரிய ராஜா ஒருத்தரை பத்தி பார்க்கிறோம் 1ஆம் வசனத்திலேயே. King Ahasuerus there. அங்க அகாஸ்வேரு. It says there he reigned over 127 provinces. That means 127 countries he ruled and reigned over. எவ்வளவு தேசத்தை ஆண்டான்னா 127 நாடுகளை ஆண்டான். From India to Ethiopia. இந்தியாவிலிருந்து இந்த தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் ஆண்டான் பாருங்க. Can you imagine 127 countries he subdued and conquered and he was reigning over them. இந்த தேசங்கள் 127 தேசத்தை மேற்கொண்டு அந்த நாடுகளை ஆண்டு கொண்டான். So we are not talking about some small king. ஆகவே ஏதோ சின்ன ராஜா பத்தி இங்க பேசல. குட்டி ராஜா இல்ல, இது பெரிய ராஜா. This is a great king, a mighty king இவரு who is ruling and reigning over 127 countries from India to Ethiopia. இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா நாடு மட்டுமல்ல 127 நாடுகளை ஆண்ட பெரிய கம்பீரமான ராஜாவை குறித்து பேசுகிறோம். So it says that in verse 2, in those days when the king Ahasuerus sat upon the throne of his kingdom, which was in Shushan the citadel, that in the 3rd year of his reign he made a great feast for everyone. 5ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம் என்றால், அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையில் உள்ள
மண்டபத்திலே சேர்ந்தா சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்திலே 7 நாள் விருந்து செய்வித்தான். Great celebration, and the whole purpose of this celebration is to show off his power, his strength, his majesty and his wealth. அவன் இந்த விருந்துகளையும் இந்த நாட்டு ஆட்களெல்லாம் வர செய்தது எதற்கென்றால் தன்னுடைய தேசத்தில் உள்ள மகத்துவமான பெரிய காரியங்களை காண்பிக்கும்படியாக இந்த காரியங்களை செய்வித்தான். And you can see how long this feast goes for, how long the celebration carries on. It carries on for 6 months. அதாவது இந்த மாதிரியான விருந்துகள் 6 மாசம் அளவு சென்றது. For 6 months there's a great celebration there, and he invites all the nobles, the officials, the princes of Persia and Media to show off his wealth and splendor and majesty and all. அவனுடைய காரியங்களை பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்துவமானவர்களும் வந்து பார்த்தாங்க. அவனுடைய காரியங்களின் மகத்துவத்தையும் சிறந்த பிரஸ்தாபத்தையும் காண்பித்தான். And if that is not sufficient, if you come down to verse 5 and read verse 5, he says that he makes a feast for all the people, great and small. அது மட்டும் இல்ல 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம் 7 நாள்ல இன்னொரு விருந்து பண்றான் எல்லாருக்கும். அதுல பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் வந்து பங்கேற்றார்கள். So for 180 days there's a great celebration for all the nobles and the servants in the royal palaces and all the kings in Media and Persia. He invites all them for 180 days there. 180 நாள் பெர்சியா தேசத்துல இருக்கிறவங்க மேதியா தேசத்துல இருக்கிறவங்களுக்கும் மற்ற எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து பண்ணா. And 7 days he gives a feast for all the people, great and small, who are in the palace in the citadel there. அது அவங்க அங்க தான் தங்கி எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு விசேஷமான விருந்து பண்ணாம பாருங்க 7 நாளைக்கு. And as you come down to verse 9, 9ஆம் வசனத்துல it says there, Queen Vashti also made a feast for the women in the king's palace which belonged to the king Ahasuerus. ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். So it's just natural. The king gives a party there for everyone. Now the queen also gives a party for everyone. There's a celebration for all the women in the palace. இது சாதாரணமா நடக்கிறது. ராஜாங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ராஜா அரண்மனையில விருந்து கொடுக்கும்போது அவங்களுடைய மனைவி பெண் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ராணி அம்மா கொடுக்கறாங்க அவளோட அரண்மனையில விருந்து. And then listen to verse 10, and I'll read from verse 10 to 12. 10ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப 12 On the 7th day, when the heart of the king was merry with wine, he commanded Memulium, Bezalel, Harbazah, Bigtan, and many of his and 7 eunuchs who served in the presence of King Ahasuerus to bring Queen Vashti before the king, wearing the royal crown, in order to show her beauty to the people and the officials, for she was beautiful to behold. But Queen Vashti refused to come to the king's command. Brought by his eunuch, therefore, the king was furious, and his anger burned within him. 10லிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறேன் கேளுங்கள். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும் பொழுது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை சௌந்தரியத்தை வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கு பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜா கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகஸ்வேரு சமூகத்தில் சேவிக்கிற வெகுமான் பிஸ்தா அர்போனா பிக்தா அபக்தா சேதார் கர்கராஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்கம் வெறி கொண்டான். So everyone is in a big celebrity mood. Everybody is celebrating and enjoying there. இங்க எல்லாரும் ரொம்ப கலிப்பா இருக்கறாங்க, கொண்டாடின்னு இருக்கறாங்க நாட்கள். The king is enjoying. He set a party for everyone. The queen also has given a party for everyone, and all are in a great celebrity mood. அங்க ராஜா அவங்க ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்கறாரு, இங்க ராணி அம்மா விசேஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. And verse 10 says that the king was overjoyed. He was so happy about everything. பாருங்க ராஜா இப்போ மனசு ரொம்ப இருதயம் ரொம்ப களிப்பாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கறாரு இப்ப ராஜா. And naturally, he wanted to show his wife also. He sent for his wife, the queen. He says, bring the queen, tell her to wear the crown and wear a royal robe and come because she is beautiful. Let everybody see her also. அந்த ராஜா அவ்வளவு சந்தோஷத்துல இருந்ததுனால அவளுடைய மனைவி அழகா இருக்கறான்றதை காமிக்கும் பொருட்டாக என்ன சொல்றாரு, ராணியை கூட்டிட்டு வாங்க,
ராஜேஸ்வரிக்கு அவளுடைய கிரீடத்தை வச்சு அவளுடைய உடையை உடுத்தி அவளை எனக்கு சிங்காசனம் முன்னாடி கொண்டு வாங்க எல்லாருக்கும் காமிக்கணும் நான். See, he wanted to show off his might, his wealth, and now he wanted to show off his wife also, that she is the most beautiful person there. பாருங்க, ராஜா ஊரை காமிச்சாது, எல்லாத்தையும் நல்லதெல்லாம் காமிச்சாரு மக்களுக்கு. இப்போ மனைவியையும் காண்பிக்க விரும்பினான். So he orders his officers in charge there to go bring her and come. ஆகவே அவருக்கு இருக்கிற பிரதானிகளை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்கறாரு, போய் அம்மா கிளப்பி கொண்டு வாங்க. But the thing is, the queen refused, which actually angered King Ahasuerus. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, ராஜஸ்திரி என்ன பண்ணிட்டா, வரமாட்டேன்னு மறுதளிச்சிட்டா. அது கடுங்கோபத்தை மூர்க்க வெறி உண்டாக்கினது ராஜாவுக்கு. And then all the wise people who were close to the king and all his counselors and officers there, the close people, got together and they began to have a meeting, a secret meeting within themselves. அப்போ உடனே என்ன பண்ணாங்க, ராஜாவுடைய பிரதானிகளும் அவங்க ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. And they began to say, well, it was not right for the queen to disobey the king. She needs to obey the orders. பாருங்க, ராஜா ராணி இந்த மாதிரி நேரத்துல ராஜாவோட கட்டளையை மீறுவது சரியில்லை. Because it would set a bad example. The news will go out and everybody will come to know that the king ordered the queen to come, but she refused. இந்த விஷயம் எல்லாம் ஊர்களுக்கெல்லாம் போய்டும். ராஜா கட்டளை இட்டோம், ராணி அம்மா அந்த கட்டளையை மீறிட்டாங்கன்னு, அதனால அசிங்கமா போய்டும். It will be a bad reputation for him and also a bad example for the whole country, because everyone will start doing it to their husbands. அதாவது இது தேசத்தையே கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும். அது இல்லாம அது ஒரு நல்ல மாதிரி கிடையாது. இத போய் எல்லா ராஜ்யத்திற்கும் அவங்க ராஜாக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆகவே இதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நடப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. Then as you come down to verse 16, I'll read verse 16 and 17. 16ஆம் வசனத்துல படிக்கிறேன் பாருங்க திருப்பியும். And Memucan answered before the king and the princess, Queen Vashti, has not only wronged the king, but also all the princesses and all the people who are in all the provinces of King Ahasuerus. அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கு பிரபுக்களுக்கு முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகஸ்வேரியனுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். So he says that the queen not only wronged the king, but wronged everyone, every person. She has set a wrong example. பாருங்க, ராஜாக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த அம்மா செய்யல, சகல ராஜாவாகிய சகல ராஜாக்கும் சகல நாடுகளுக்கும் பிரபுக்களுக்கும் விரோதமா அந்த அம்மா செஞ்சிட்டாங்க. Verse 17, for the queen's behavior will become known to all women, so that they will despise their husbands in their eyes, and when they report King Ahasuerus commanded Queen Vashti to be brought in before him, but she did not come. 17ஆம் வசனம், ராஜாவாகிய அகஸ்வேரி ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தனக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். And then you come down to verse 19. 19ஆம் வசனம் படிக்கலாம். And then they decided, they said, if it pleases the king, let a royal decree go out from him, and let it be recorded in the laws of the Persians and the Medes, so that it will not be altered, that Vashti shall come no more before King Ahasuerus, and let the king give a royal position to another who is far better than her. பாருங்க, 19ஆம் வசனத்துல ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜமேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கும் ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுத வேண்டும். So she has not only offended the king, but offended the entire provinces where the king ruled over. ராஜாக்கு மட்டும் கீழ்ப்படியாம போனது மட்டும் இல்லாமல் ராஜா மேன்மை அவனுடைய எல்லா ராஜரீகத்துக்கும் விரோதமா அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டார். So a royal decree is issued that she should be stripped off a royalty. ஆகவே இப்ப ராஜா கட்டளை வந்துடுச்சு, ராஜா ஸ்திரீ அந்த இடத்துல இருந்து தள்ளப்பட்டாள். Crown will be taken away from her, and she will never be queen again. She should not come to the king's palace அந்த அம்மாவுடைய தகுதி இழக்கப்பட்டு அந்த அம்மா இனிமேல் ராஜாக்கு முன்பாக வரக்கூடாதுன்னு கட்டளை பிறப்பிட்டது. So that is what happens until then. அது வரைக்கும் அவ்வளவுதான் நடந்திருக்குது. As you come down to chapter 2, இப்ப 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. And after these things, when the wrath of the king Ahasuerus subsided, he remembered Vashti and what she had done and what had been decreed against her. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரின் உக்கிரம் தணிந்த போது
அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். So after some time he remembered the incident, what happened, and the decree that he issued against the queen. ராஜஸ்திரிக்கு விரோதமாக அவன் பிறப்பித்த ராஜ கட்டளையை இப்பதான் யோசிச்சு பார்க்கிறாரு. Then the king's servants who attended him said, "Let beautiful young virgins be sought for the king, and let the king appoint officers in the province of his kingdom, and they may gather all the beautiful young virgins to Shushan the citadel, under the women's quarters, under the custody of Hegai the king's eunuch, custodians of the women, and let beauty preparations be given them." 2-3 வசனம். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாகி இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதிநிதியாக ஏகாயின் வசத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். Verse 4, then let the young woman who pleases the king be queen instead of Vashti. This thing pleased the king, and he did so. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் செய்தான். Now a decree goes out. They want to select a new queen. இப்பொழுது திருப்பி ராஜா கட்டளை வருது, ஒரு ராஜியை ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும்படி. So all the young beautiful virgins should come to the palace there, and they will undergo preparation. They will undergo some course there. அங்க இப்போ ராஜா கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, எல்லா கன்னிகளும் வரணும், அங்க சுத்திகரிப்பு ஆரம்பிக்கப்படும் பெண்களுக்கு என்று. And whomever the king loves, he will choose her and make her queen. இப்போது அந்த பெண்கள் ஒவ்வொருத்தரா போவாங்க, ஒரு நாளிலும் ஒரு பெண்ணை, அது எந்த அழகான பெண்ணோ அந்த பெண்ணை ராஜா தேர்ந்தெடுப்பாள். We come down to verse 5. In Shushan, the citadel, there was a certain Jew whose name was Mordecai, the son of Jair, the son of Shimei, the son of Kish, a Benjamite. 5, verse 5. 5ஆம் வசனத்தில், அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பெஞ்சமின் ஆகிய கீசின் குமாரன் சிமியோனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். Come down to verse 7. 7ஆம் வசனம். And Mordecai had brought up Adashah, that is Esther, his uncle's daughter, for she had neither father nor mother, and the young woman was lovely and beautiful when her father and mother had died. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாய் இருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். Now we are getting into it. இப்போதான் விஷயத்துக்குள்ள வரோம். So here we are reading about a young woman, beautiful woman called Esther. இங்க ஒரு பெண் இருக்கிறாள், அவள் பேரு ரொம்ப அழகா இருக்கிறவ எஸ்தர்னு ஒரு அத்சால். And it says that while she was small, she lost her mother and father, and her uncle Mordecai, he was a Jewish person, he brought her up. இந்த கன்னி பெண் அம்மா அப்பா அந்த பெண் சின்னதா இருக்கும் பொழுதே மரித்து விட்டார்கள். ஆகவே அந்த ஐயா சித்தப்பா பெரியப்பா அந்த பிள்ளையோட சித்தப்பா எடுத்து வளர்க்கிறார். இப்போ no mother and father, lost her mother and father when she was young, brought up by her uncle. அம்மா அப்பா இறந்துட்டதுனாலே இப்போ சித்தப்பா எடுத்து வளர்க்கிறார் இந்த பிள்ளையை. And then you come down from verse 15 onwards, chapter 2 verse 15 to 17. அப்புறம் 15ஆம் வசனத்துல வாங்க, அதே 2ஆம் அதிகாரத்துல. Now when I'm skipping a lot of things just to save time. நேரத்தை கம்மிப்படுத்த தான் சில வசனங்களை தவிர்த்து விட்டு போகிறேன், நீங்க படிச்சுக்கோங்க. Now when the turn came for Esther, the daughter of Abigail, the uncle of Mordecai, who had taken her as his daughter to go into the king, she requested nothing but what Hegai, the king's eunuch, the custodian of the women, advised, and Esther obtained favor in the sight of all who saw her. 15ஆம் வசனம் பாருங்க. மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நிமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. See, the word favor comes there.
அங்க தயை வருது பாருங்க. And because of God's favor upon this young woman, it says there that everybody who saw her liked her. பாருங்க, தேவனுடைய தயவு இந்த பெண்மணி மேல வந்ததுனால யாரெல்லாம் கண்கள் அவள் மேல பட்டுச்சோ அவங்க கண்கள் எல்லாம் தயவு கிடைச்சது அவளுக்கு. Okay, next verse. So Esther was taken to the king Ahasuerus into his royal palace in the 10th month, which is the month of Tebet, in the 7th year of his reign. And the king loved Esther more than all the other women, and she obtained grace and favor in the sight of more than all the virgins, and he set the royal crown upon her head and made her queen instead of Vashti. 16-17 அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபாத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பை வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜா கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். Now the important day came, the big day came, where she had to go and stand before the king. இப்போ ஒரு பெரிய நாள் வந்தது. இந்த பெண்மணி போய் எஸ்தர் நிக்க வேண்டிய நாள் போய் நின்னுட்டா. And if the king liked her, he will make her the queen. If not, she will be sent out. அந்த ராஜாக்கு பிடிச்சிருந்தா ராணி ஆக்கிடுவார், இல்லனா அம்ச்சிடுவாரு. And it says that the moment he saw her, he loved her. Love on first sight. என்ன சொல்லுகிறது? அவள் பார்த்த நிமிடத்திலேயே, ராஜா பார்த்த நிமிடத்திலேயே ராஜாவுக்கு பிடிச்சு போச்சு, அவள் மேல் அன்பை வைத்தார். Okay, now let me draw some conclusions here. Who are we talking about? We are talking about a village girl. இப்ப யாரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம்னா ஒரு கிராமத்து பெண்மணியை குறித்து. We are not talking about a girl who had come from a royal heritage. ஏதோ ஒரு பெரிய பணக்காரங்க, ஒரு பெரிய ராஜா குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணை பத்தி பேசல. And we are talking about a girl who lost her mother and father when she was small, raised up by her uncle. எப்படிப்பட்ட பெண்ணு தெரியுங்களா? நம்ம பேசுறவா தன் சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்தவ, தன்னோட சித்தப்பாவாலே வளர்க்கப்பட்டவ குழந்தையில இருந்தே. And now when she comes and stands before the king there, இப்பொழுது அவள் வந்து ராஜாக்கு முன்பாக நிற்கிறாள். There's something in her. அவளுக்குள்ள என்னமோ இருக்கிறது. I tell you, God's favor is upon her, God's blessing is upon her. அவள் மேல் தேவனுடைய தயவு இருந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. God is extra kind, extra loving to this young woman. அந்த வாலிப பெண் மேலே தேவன் அன்பா இருந்தார் பாருங்க, தயவு காண்பித்தார். God is providing her extra advantages and privileges that she may be propelled to the top in life. அந்த பெண் மேலோங்கி எழும்பத்தக்கதாக தேவனானவர் அதிகமாக இரக்கங்கள் ஸ்லாக்கியங்களை கொடுக்கிறார் பாருங்க. See, this is what I'm saying. When the favor of God is upon you, when you realize that, you cannot be the same again. அதான் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய தயவு உங்கள் வாழ்விலே இருக்கிறது என்பதை எப்போ அறிகிறோமோ அப்பவே நம்ம மேலே எழும்பிடுவோம். You cannot remain on the same level of life when God's favor is upon you. தேவனுடைய தயவு உங்கள் வாழ்விலே இருக்குதுன்னு அறியும் பொழுது அதே நிலையில இருக்க மாட்டோம். The whole purpose of favor is to push you to the top, propel you to success. தேவனுடைய தயவு வந்து தங்கிறதுக்கு நோக்கம் என்ன? அது உங்களை மேல கிளப்பி எழும்ப செய்யறதுக்கு தான வருகிறது. So she goes and stands before the king there, and God's favor is upon her, and the king loves her and he makes her queen. இப்பொழுது தேவ தயவோடு அந்த பெண் வந்து ராஜாக்கு முன்னாடி நிற்கிறாள். இப்பொழுது தேவனுடைய தயவு கண்களிலே ராஜா கண்ணிலே கிடைக்க செய்து ராஜா அவளை ராணி ஆக்குறாரு. Previously a girl from a village, some small village there. முதல்ல எப்படி இருந்தா ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல சாதாரண பெண்ணா இருந்தா. Now she is a queen. இப்பொழுது ராணி ஆயிட்டா. She is wedded to the king who is ruler of 127 countries. 127 நாட்டை ஆளுகிற ராஜாவுக்கு இப்ப ராணி ஆயிட்டா, பட்டத்து ராணி. And the whole purpose, she is made queen there because God has a plan and a purpose for her life and for the Jewish people, the people of Israel. அங்க இருக்கிற யூத ஜனங்களுக்கும் அவளுக்கும் காரியங்களை செயல்படுத்தும்படியாக தேவன் அவளை தேர்ந்தெடுத்து காரியங்களை செயல்படுத்துகிறார். So that is why God's favor is upon her, and the king sees her and makes her the queen there. அந்த யூத ஜனங்களுக்கு எல்லாம் உதவி செய்வதற்காக தான் இப்ப தேவ தயவு வந்து அவள் வாழ்விலே தங்கி இப்ப காரியங்களை மாற்ற செய்கிறது. See, this is why I tell you, believe in the favor of God. ஆகவேதான் நான் சொல்கிறேன், தேவனுடைய தயவிலே விசுவாசம் வையுங்கள். See, we are always worried about what is not there with us. We never pay attention to what we have. நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதிலே தான் நம்ம கண்களை வைக்கிறோம். எது இருக்கிறதோ அதுல வைக்கணும் பாருங்க இனிமேல். You know how many people set limitations upon their own selves there? எத்தனை பேர் தெரியுங்களா
ஒரு எல்லையை வகுத்துக் கொள்கிறார்கள்? You ask them, why are you not succeeding? Why are you not getting better in life? Why are you not prospering in life? ஏன் வாழ்விலே சிறந்து வர மாட்டேங்கிறீங்க? ஏன் மேல எழும்பல? ஏன் முன்னுக்கு வரலன்னு கேட்டோம்னா, And they are ready with 100 excuses. 100 சாக்கு போக்கு சொல்வாங்க. They say, well, I don't have any background. எனக்கு என்ன பின்னணிங்க இருந்தது முன்னேறதுக்கு? They say, well, my father and mother, are poor people. என் அம்மா அப்பாலாம் ஏழைங்க தான். They say, well, I don't have education. எனக்கு என்ன படிப்பா இருக்குது? I don't have money. என்கிட்ட காசா இருக்குது? They're always concentrating upon what they don't have and they forget what they have. இப்படி ஒரு சாக்கு போக்கு எல்லாம் சொல்லும்போது தனக்கு என்ன இல்லையோ அதிலே கண்ணு வச்சு சொன்னாங்க ஒழிய தங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை நினைச்சு கூட பார்க்கிறது இல்ல. See, you need to know something about our enemy also. நம்மளுடைய விரோதியை குறித்து நமக்கு சரியா புரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? Our enemy is a cunning person. அதாவது நம்மளுடைய விரோதி ரொம்ப வஞ்சிக்கிறவன். Satan is a deceiver. He deceives people. பிசாசு வஞ்சிக்கிறவன், ஜனங்களை ஏமாத்துகிறவன். He is a liar. அவன் பொய்க்காரன். He wants them to believe all the lies only. எல்லா பொய்யையும் நம்ப வச்சிருவான் பாருங்க. So they will believe all those lies instead of believing God's truth. எல்லா பொய்யும் நம்புவாங்க, ஆனா தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை மட்டும் விட்டுருவாங்க. See, that is why I am taking examples like this. ஆகவே தான் இந்த மாதிரி உதாரணங்களை எடுத்து பிரசங்கிக்கிறேன். To show you they were all ordinary people like you and me. இவர்கள் எல்லாம் உங்களைப் போலவும் என்னைப் போலவும் சாதாரண ஜனங்கள். She had come from a small village. இந்த அம்மா சின்ன கிராமத்துல இருந்து வந்த பெண்ணே. Raised up in a village. கிராமத்துல வளர்ந்தவ பாருங்க. But now she is a queen. இப்பொழுது ராஜஸ்திரி ஆயிட்டாள். Why? ஏன்? Because of God's favor that is upon her life. தேவனுடைய தயவு அவள் வாழ்வில் இருந்தது நிமித்தம் தானே. So don't give excuses, my friend. ஆகவே சாக்கு போக்கு சொல்லக்கூடாது நண்பர்களே. Don't set limitations upon yourself. உங்கள் மேலும் எல்லையை குறிக்காதீர்கள். Don't say because I have no education I can't be successful in life. வாழ்வில் வெற்றி சிறக்கிறதுக்கு எனக்கு படிப்பு இல்லைங்கன்னு சொல்லக்கூடாது சாக்கு. Don't say because my parents are not rich, I cannot be rich. ஏன் அம்மா அப்பா பணக்காரங்க இல்ல அதனால நானும் பணக்காரன் இல்லன்னு சொல்லக்கூடாது. I always tell people you have another father. நான் எப்போதும் சொல்வது உங்களுக்கு இன்னொரு தகப்பன் இருக்கிறாரே. It doesn't matter about your earthly father. இங்க பூமியில இருக்கிற தகப்பன் இல்லனாலும் because they say my father is poor, brother. என்ன சொல்றாங்க பாருங்க கிறிஸ்தவங்க, எங்க அப்பா என்னங்க பாவம் ஏழையாவே இருந்தாரு. I agree with you, your father is poor. ஆம் சரிதான், உங்க அப்பா ஏழையா தான் இருந்தாரு. But then you have another father. இன்னொரு அப்பா இருக்கிறார் இல்லையா? Problem with you is you don't know that father. அந்த தகப்பனை அறியாதது தானே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. That father is not poor, my friend. அந்த தகப்பன் பரமபிதா ஏழை கிடையாது. Your heavenly father is rich. அவர் பரமபிதா பணக்காரர், ஐஸ்வரியவான். He is the one who created everything here. அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவரும். The one who creates is the one who owns everything. படைத்தவரும் எல்லாவற்றையும் ஆளுகிறவரும் அவரே தானே. See, they always focus upon what they don't have and they forget about what they have. பாருங்க, எது இல்லையோ அதே பார்த்துட்டு இருக்கிறாங்களே ஒளிய தங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதுமே கவனிக்கலையே. See, that is why I say in order to be successful in life, ஆகவே தான் நான் சொல்கிறேன், வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க, in order to be the top in life, வாழ்விலே மேலே இருக்கிறதுக்கு education doesn't matter, my friend. படிப்பு ஒண்ணும் அவசியம் இல்லை. Background doesn't matter. அது பின்னணி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. All these things don't matter. இதெல்லாம் பொருட்டே கிடையாது. நம்ம மேல இருக்க What matter is whether you realize that God's favor is upon you. என்ன பொருட்டு என்றால் தேவனுடைய தயவு உங்கள் வாழ்விலே இருக்கிறதை அறிந்திருக்கிறீர்களா? And I say to you, if you are a child of God, தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்களா நான் சொல்கிறேன், then surely God will bless you. மெய்யாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God's favor is round about you. தேவனுடைய தயவு உங்களை சுத்தி கேடகம் போல இருக்கிறது. Why God's favor is around you? எதுக்காக தேவனுடைய தயவு காருண்யம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது? So that it may propel you to the top, it may propel you for success in life. வாழ்விலே உயர்ந்தோங்க, எழும்ப, கிளம்பி மேல நிற்க அல்லவா இருக்கிறது. That is what favor will do. It will take ordinary people and make them extraordinary people. தயவு வந்தால் அதுதானே செய்யும். சாதாரண ஆளுங்களை எடுத்து அசாதாரணமான ஆளுங்களாக மாற்றுமே. Who was Esther? யார் இந்த எஸ்தர்? She was an ordinary village girl. சாதாரண கிராமத்து பெண்ணாச்சே. But God's favor was upon her. ஆனால் தேவனுடைய தயவு அவ மேல இருந்ததே. And God's favor propelled her to success so that she was a queen அந்த there. தயவு அவளை மேல எப்படி எழும்ப செய்தது ராணியாக? We are serving the same God, isn't it? அதே தேவனை தான் நாமும் சேவிக்கிறோம். We worship the same God. அதே தேவனை தான்
தானே நாமளும் ஆராதிக்கிறோம். Same favor is upon you and me, my friend. அதே தயவு தானே உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. And that is why I believe that you and me need to prosper in life. ஆகவே தான் நான் விசுவாசிக்கிறேன் முழு இதயத்தோடு நீங்களும் நானும் செழித்தோங்க தான் வேண்டும். Favor is to propel you to the top, to push you to the top. தயவு இருக்கிறதே எதுக்கு? நம்ம மேல எழும்ப நமக்கு உதவி செய்ய தானே. That is why God gives you extra privileges and extra advantages. ஆகவே தானே தேவன் அதிகமாக நமக்கு ஸ்லாக்கியங்களையும் இரக்கங்களையும் காண்பிக்கிறார். See, more than anybody else, God is interested that you be the top. நீ எல்லாரையும் காட்டில நீங்க மேல இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். What a wonderful God we have. எவ்வளவு அருமையான தேவன் நம்மை வைத்திருக்கிறார். So we are talking about all ordinary people, just like you and me. உங்களை போலும் என்னையும் போல இருக்க சாதாரண பெண்மணியை குறித்து தான பார்த்து கொண்டு வருகிறோம். What made them different? அவர்களை எது வித்தியாசமானவங்களாக்கியது? What made them successful in life? எப்படி அவர்களை எது அவங்களை வெற்றி உள்ளவங்களாக மாற்றினது? What propelled them to the top? எப்படி எது அவர்களை மேலோங்க மேல கிளம்பி மேல உட்கார வைத்தது? It was not because they were smart. ஏதோ அவங்க நல்ல திறமைசாலிங்கனாலயா? Simply because the favor of God was upon them. இல்லை, வெறும் தேவனுடைய தயவு அவங்க வாழ்வில் இருந்ததுனாலே தானே. Is God favor upon you? தேவனுடைய தயவு உங்கள் வாழ்வில் இருக்கிறதா? Is it upon you? இருக்கிறதா உங்க மேலே? Yes, that's what the Bible says. ஆம், அதுதானே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. Surely he will bless the righteous. மெய்யாகவே கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து Favor surrounds the righteous like a shield. தயவு என்னும் காருண்யத்தால் கடகம் போல சூழ்ந்து கொள்ளுவீர். So focus upon what you have. Don't keep looking at what you don't have. ஆகவே இருக்கிற காரியத்திலே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள், இல்லாததையே யோசிக்காதீங்க. The more you keep looking at what you don't have, it will pull you down only. இல்லாதவங்க மேல் கண்களை வைத்து யோசிச்சிட்டோம்னா இன்னும் உங்களை கீழே கொண்டு போய்டும். That's why the enemy wants you to look at all those things. ஆகவே தான் பிசாசு அது மேல கண்ணு நீங்க வைக்க பாத்துக்கறான் எப்பொழுதுமே. He'll tell you, see, you don't have money. அவன் சொல்வான், பாரு உன்கிட்ட காசே இல்லையே. You don't have background. உன்ன பின்னணி நல்லாவா இருக்குது? You don't have education. உனக்கு நான் படிப்பா இருக்குது. Then how can you be successful? அப்படி இல்லனா எப்படி நீ மேல வர முடியும், வெற்றி சிறக்க முடியும்? Don't keep looking at all those things. அந்த பிசாசுடைய காரியத்தை பார்த்து நிற்காதே. Look at God's word. தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை பாருங்க. God's word says that his favor is upon you. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர் தயவு நம்ம மேல இருக்கிறது. And because of that you will be on the top. அதன் நிமித்தம் தான் நாம் மேல இருப்போம். Don't look on the lack and want and what you don't have and all that. Look at what you have. எது இல்லையோ குறைச்சல் தேவை அத பார்க்காதீங்க, வேண்டியதை பாருங்க இருக்கிறத. Amen. Amen. Start believing that. Believe in the favor of God. தேவனுடைய தயவிலே விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். See, when you understand these things, you don't have to, காக்கா பிடி anybody. இந்த மாதிரி காரியங்கள் நாம் புரிந்து கொண்டிருக்கும்போது வாழ்விலே போய் மற்றவங்க காக்கா பிடிக்க மாட்டோம். Instead of you going and காக்கா putting them, they will go out of the way, take great risk and come and help you. நாம காக்கா பிடிக்கிறதுக்கு பதிலா இத நம்ம விசுவாசிச்சிட்டு இருக்கும்போது அவங்களே வந்து நமக்கு உதவி செய்வாங்க. Your manager, your boss, your supervisor, they'll be extra kind to you. மேனேஜரா இருக்கட்டும், சூப்பர்வைசரா இருக்கட்டும், பெரிய ஓனரா இருக்கட்டும், அவரு வந்து உங்களுக்கு உதவி செய்வார். There'll be 1,000 people working there. 1000 பேர் வேலை செஞ்சிட்டு போட்டு. But they'll be extra good, extra kind to you. ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்க அக்கறை காமிப்பாங்களே. And they will not understand why they are extra kind. ஏன் உங்ககிட்ட மட்டும் அப்படி நடந்துக்கறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாம செய்வாங்கன்னு கூட. But I tell you, you know why. ஏன்னு உங்களுக்கு இப்ப தெரியுது. I have experienced God's favor in my life. தேவனுடைய தயவு என் வாழ்வில் இருக்கிறதே நான் அறிந்து கொண்டேன். All my life I've seen the favor of God. தேவனுடைய தயவு என் வாழ்வில் இருந்ததே வாழ்நாள் முழுவதும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். And the favor of God propels you to the top, makes you a successful person. தேவனுடைய தயவு வாழ்விலே எழும்ப செய்து மேலே கொண்டு வருகிறது. People will go out of their way to be extra good, extra kind to me. உங்களுக்கு அதிகமாக இரக்கத்தையும் நல்லதையும் செய்யறதுக்கு ஜனங்க முன் வருவார்கள். Initially I never understood it. இது முதல்ல ஏன் இவங்க இப்படி செய்றாங்கன்னு தெரியாம இருந்தேன். I used to think, why they are extra kind to me, why they are extra good to me, ஏன் எனக்கு மட்டும் ஜாஸ்தி அவங்க அக்கறை காமிக்கணும்னு யோசிச்சேன். why they provide me with extra advantages and privileges, ஏன் அவங்க எனக்கு மட்டும் நிறைய ஸ்லாக்கியத்தை கொடுக்கறாங்களே, அன்பு வைக்கறாங்களே, எதுக்கு why they தெரியாம treat இருந்தேன். me better than the rest. ஏன் மற்றவங்கள காட்டிலும் என்னை நல்லா நடத்துறாங்களேன்னு யோசிச்சேன். Initially I never understood it. முதல்ல அது புரியல. But the day I understood about God's favor, then I understood that is what propels me for success. தேவனுடைய தயவை குறித்து அறிய வரும்பொழுது தான் தெரிஞ்சது அந்த தயவு தான் என்னை மேலே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்று. See, that is why I tell you, if you are a Christian person and when you understand these truths, ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கும் பொழுது, no matter where you are, எங்க இருந்தாலும் சரி, you can go anywhere and you can work. எங்க சென்று நம்ம வேலை செய்தாலும், you can do any business that you want. எந்த வியாபாரம் நீங்க விரும்பி செஞ்சாலும், you can start from the lowest position in life. ஆரம்பத்திலே வாழ்விலே ஆரம்பத்தை அடிப்படையிலிருந்து ஆரம்பித்தாலும் சரி, you just realize that the favor of God is upon you. தேவனுடைய தயவு
உங்கள் வாழ்வில் இருக்கிறது என்று உணர்வோடு இருப்பீர்கள் என்றால் that will propel you to success. அது உங்களை வெற்றி சிறக்க செய்யும். Amen? Amen. See, that is why I believe God has provided us with so much of advantages and privileges. Why? To push us to the top end. எதுக்காக தேவன் அதிகமாக இரக்கம் தயவு எல்லாம் காண்பிக்கிறார் என்றால் நாம் மேலே எழும்பி வர்றதுக்கு தானே. Well, today let's start the next one, and I'll continue the next week. இதை அடுத்த வாரத்தில் போதிக்க வேண்டியதை ஆரம்பித்து. So this is how God prospers you and me financially. இப்படியாக தான் தேவன் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற விதமும் கூட. Supernatural power, blessing means supernatural power. ஆசீர்வாதத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தங்குகிறது நம்மேலே. Divine enablement or empowerment. தெய்வீக வல்லமை பலன் வருகிறது. Means anointing. அபிஷேகம். And means favor. தயவு. See, God places these things upon you. இவையெல்லாம் நம்ம மேல வைக்கிறாரு. And when these things is upon you, it propels you for success in life. இதெல்லாம் நம்ம மேல வந்துட்ட உடனே நம்ம மேல தான் எழும்பிடுவோம். So that you will be the top and not at the bottom. கீழாகாமல் மேலாவோம். You will be the head and not the tail. கீழாக வாழாமல் தலையாவோம். You will prosper financially and materially. பொருளாதாரத்திலும் பண விஷயத்திலும் செழித்தோங்குவோம். So that is one of the ways that God prospers you and me financially. இது ஒரு விதம் தயவு மூலமாகவும் நம்மை செழிக்க பண்ணுகிறார். Then I told you another way that God prospers us is through the covenant, and today I just want to start this. இன்னொரு விதத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது உடன்படிக்கையின் மூலமாக. And see, I told you, you better understand how God works. தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம். Don't think if you cry and beg and plead with God that he will be sorry and he will bless you and prosper you. அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கிறதுனால இரக்கப்பட்ட தேவன் செயல்படுவார் என்று எண்ணிட கூடாது தவறாக. No, God is not like you and me. உங்களை போலும் என்னையும் போலும் அல்ல தேவன் செயல்படுவதில்லை. That is why in his word he has revealed to us very clearly how he will bless us and prosper us. தான் தன்னுடைய வார்த்தையிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார் தான் எப்படி ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதை. So there are two ordinances that God has left with the church. சபைக்கு என்று இரண்டு காரியங்களை சடங்குகளை தேவன் வைத்து விட்டு போயிருக்கிறார். One is water baptism and the other is communion or the Lord's table. ஒன்னு தண்ணீர் ஞானஸ்நானம் இன்னொன்னு திருவிருந்து பந்தி. Now both of them have great significance and are very rich in meaning. அந்த இரண்டு சடங்குகளுமே சபையில செய்வது ரொம்ப அர்த்தமிக்கதாய் இருக்கிறது. Sometimes even preachers don't understand the significance and the importance of water baptism. தண்ணீர் ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவத்தை பிரசங்கிமார்களே அறியாதிருக்கிறார்கள். But both these ordinances are very important. It has great spiritual significance and great meaning. இந்த ரெண்டு சடங்குகள் செய்ய வேண்டியதை சபைக்கு கொடுத்ததும் இரண்டு காரியங்களும் ரொம்ப அதிகமான அர்த்தம் கொண்டது. And especially communion. இன்னும் சொல்லப்போனா திருவிருந்து. See, communion is there. It has been ordained there and kept to the church there for a particular purpose. திருவிருந்து தேவன் அனுசரிக்க சொன்னதனுடைய காரியம் இருக்கிறதுனால தான் செய்ய சொன்னாரு. It reminds us of the new covenant that Jesus cut with man or established with man. மனுஷனோடு இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை அது காண்பிக்கிறது. That is why the central truth about communion is Jesus. ஆகவே தான் திருவிருந்தினுடைய மைய பகுதியாய் அர்த்தம் கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தானே. He is the centrality of communion. திருவிருந்தின் மைய பொருளாய் இருக்கிறவர் இயேசு. The wafer I told you, it reminds us of his body that was broken, and the wine, reminds us of his blood that was shed upon the cross. அந்த திருவிருந்து பந்தியில் இருக்கிற அந்த வேஃபர் அப்பம் வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறது. அந்த திராட்சைரசம் இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட இரத்தத்தை குறிக்கிறது. So that is why communion represents Jesus. It reminds us of Jesus. It reminds us of what he done and accomplished for you and me through the cross on Calvary. அந்த இரண்டும் அப்பமும் திராட்சைரசமும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறதாயும் இருக்கிறது. So every time we keep the ordinance here and we celebrate the ordinance, this is what we are reminded of. ஆகவே இந்த ரெண்டு காரியங்களையும் வைத்து நாம் அனுசரிக்கும் பொழுது இதைதான் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. The purpose of his death, why he died, why his body was broken, why his blood was shed, why he hung there on a cross. We are reminded of that. இதை அனுசரிக்கும் பொழுது நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், எதற்காக சிலுவையிலே பாடுபட்டார், தொங்கினார் என்று மரித்தார் என்பதை. Turn with me to Luke chapter 22. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 19 and 20. 19-20. It says there, this cup, Luke 22, chapter 22, verse 19 and 20. This cup is a new covenant in my blood, which is shed for you.
19 and 20. 22:19 வசனம் பாருங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். Listen carefully. It says that this cup is the new covenant in my blood which is shed for you. என்ன சொல்கிறார்? இது இந்த This cup. இது 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். So Jesus was actually instituting the new covenant here. இங்க 20ஆம் வசனத்தில் தமிழ்ல வருது, ஒரு புதிய உடன்படிக்கையை அறிமுகப்படுத்துகிறார். And notice the phrase that says there, in my blood which is shed for you. இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய. Now I'm not going to get into the full details of all these things. இவைகளை குறித்த முழு காரியத்தையும் பார்க்க போறது இல்லை. Especially about covenant and all that. அதாவது உடன்படிக்கையிலே. Because again that's a subject by itself. ஏன்னா உடன்படிக்கை என்பதே ஒரு பெரிய பாடம். And we'll be talking about that. We'll be talking about the old covenant and new covenant. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரும்பொழுது அந்த உடன்படிக்கையை எல்லாம் விவரமா பார்ப்போம். If there was an old covenant, then why a new covenant was necessary? ஏன் புதிய உடன்படிக்கைன்னு இருக்கும்போது எதுக்கு அப்புறம் புதிய பழைய உடன்படிக்கைன்னு இருக்கும்போது எதுக்கு புதிய உடன்படிக்கை? Why it is a better covenant with better promises, better privileges for you and me? ஏன் சிறந்த வாக்குத்தத்தம், ஏன் சிறந்த காரியம் என்று இருக்கிறது நமக்கு என்று. All that we will deal in that subject there. அப்பொழுது அவைகளை விவரமாக பார்க்கலாம். But the thing is, when a covenant is established, blood has to be shed. ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால் உடன்படிக்கை என்று வரும்பொழுது ரத்தம் சிந்துதல் அவசியம். So this is what Jesus is saying here. This cup is the new covenant in my blood which will shed for you. உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்றார். Now notice that word, it says there, my blood which is shed for you. உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய. So he is referring to the cross where his blood will be shed. அதாவது சிலுவையை பத்தி சொல்றாரு. அங்கே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதை சொல்றார். His blood is shed for you. இந்த ரத்தம் சிந்தப்பட்டது உங்களுக்காக சிந்தப்பட்டது. See why Jesus died? He did not die because he committed some sin or something wrong. அவர் சிலுவையிலே மரித்தது ஏதோ அவர் பாவம் செஞ்சதனால அவர் மரிக்க வேண்டியதாயிற்று என்று அல்ல. No, they could not find any sin against him. They could not accuse him of anything there. ஏன்னா அந்த ஆசல சிலுவையில் அறையும்போது சொன்னாங்க இவரிடத்துல எந்த பாவமும் இல்லை, எந்த ஒரு அக்கிரமமும் காணப்படவில்லை என்று. So he's saying that he died for us, he shed his blood for us, that is for you and me. நமக்காக மரித்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தப்படுகிறது என்று சொல்கிறார். Okay, now most people will understand and will agree and they know why Jesus shed his blood on the cross. அநேகர் ஏற்றுக்கொள்வாங்க இயேசு கிறிஸ்து ஏன் ரத்தத்தை சிந்தினார் அங்கே என்று. Why he shed his blood? ஏன் ரத்தம் சிந்தப்படுகிறது? That he may forgive your sin and my sin, that our sins may be forgiven, that we may be washed and cleansed by his blood. உங்க பாவம் என் பாவம் மன்னிக்கப்பட்டு கழுவப்படும்படியாக அவருடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. That is why Jesus died on the cross and he shed his blood, that you and me may receive forgiveness of sins. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், நீங்களும் நானும் பாவம் மன்னிப்பு உண்டாகும்படிக்கு. Now without man's sin being forgiven, the blessings could never come upon him. மனுஷனுடைய பாவம் கழுவப்படவில்லை, மன்னிக்கப்படவில்லை என்றால் அவனுக்கு ஆசீர்வாதம் தங்காது. So God had to take care of man's sin problem. ஆகவே தேவனானவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவனுக்கு இருக்கிற பாவத்தை முதல்ல எடுத்து போட வேண்டியதாயிற்று. That is why Jesus shed his blood on the cross to forgive our sins. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், பாவத்தை சுத்திகரித்தார். So that we can be restored back to God. அது மூலமாக நாம் திரும்பவும் தேவனோடு இணைக்கும்படியாக. Then he also shed his blood that we may receive healing. அது மட்டும் இல்லாமல் அவர் ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய காரணம் நாம் சுகமாகும்படிக்கும். That we may become children of God. தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கும். And there are many other things which people talk about through the shedding of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலுக்கு अनेक காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். But they never consider the shedding of blood, the blood of Jesus, in relation to prosperity and financial and material blessings. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுதலை ஒருபொழுதும் ஒரு பிரசங்கியார்களும்
செழிப்பை குறித்து ஓப்பனியா சொன்னதே கிடையாது செழிப்புக்கென்று. See, they'll talk about how he shed his blood to forgive our sins. அவர் எப்படி நம்முடைய பாவ மன்னிப்புக்கென்று ரத்தத்தை சிந்தினார். Now I'm not underlining that importance of it. அது முக்கியம்தான், அது இல்லை என்று சொல்லல, அது முக்கியம்தான். அவர் ரத்தம் சிந்துதல் பாவ மன்னிப்பு Absolutely true. அது மெய்தான், உண்மையாகவே. Unless his blood was shed, our sins will be forgiven. அவர் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் நாம் பாவ மன்னிப்பு பெற முடியாது. Because God had decreed without the shedding of blood there is no remission for sin. என்ன சொன்னார்? பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு இருக்கிறார் தேவனானவர். People had to be forgiven, then blood has to be shed. That is why Jesus shed his blood. ஜனங்கள் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். Then it is true that we also receive healing through the shed blood. அது மட்டும் இல்லாமல் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு சுகமும் கிடைக்கிறது. That we become children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளும் ஆகிறோம். All these things are fine. அதெல்லாம் சரிதான், மெய்தான். But somehow people keep quiet when it comes to in relation to prosperity. ஆனால் செழிப்பு என்று ரத்தத்துக்கும் அதுக்கும் ஒப்பனை இல்லாத மாதிரி போய் விடுகிறார்கள் ஜனங்கள். Church has majored on these things, forgiveness of sins and going to heaven and become children of God. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலை சொல்லும்போது பாவ மன்னிப்பு, மன்னிக்கப்படுதல், நீக்கப்பட்டு பரலோகம் செல்ற வரைக்கும் பேசுறாங்க. But it has remained silent and kept silent when it comes to prosperity. ஆனால் செழிப்பு என்று வரும் பொழுது அமைதலாக இருக்கிறார்களே. And that is why turn with me to 2 Corinthians. ஆகவே தான் திருப்பிக் கொள்ளலாம் 2 கொரிந்தியர். I'll just start it today and next week we will continue. இது இந்த வாரம் ஆரம்பித்து விட்டு அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். 2 Corinthians chapter 8. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 2 Corinthians chapter 8. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். Here the apostle Paul takes up the blood. He's talking about the new covenant. He's talking about what the shed blood accomplishes for you and me. இங்கே பவுலானவர் புதிய உடன்படிக்கையை குறித்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் என்ன செய்கிறது என்று சொல்கிறார் பாருங்கள். Yes, there is forgiveness of sins. ஆம், பாவ மன்னிப்பு உண்டாகிறது. Yes, there is healing. There is healing through the cross. சுகம் கிடைக்கிறது சிலுவையின் மூலமாக. Yes, we have become children of God through the cross. சிலுவையின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளும் ஆகிறோம். But more than all that, இவைகளை காட்டிலும் he talks about something here in relation to prosperity. இங்கே ரத்த சிந்துதலையும் செழிப்பையும் கொண்டு வருகிறார் பாருங்கள். In verse 9. 9ஆம் வசனம். 2 Corinthians 8 verse 9. 2 கொரிந்தியர் 8:9. He says that, for you know the grace of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறியாதிருக்கிறீர்களே. He says, for you know the grace of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. What is grace? Grace is unmerited favor. That means you don't deserve it. But God is so gracious that he is so good to you, even though you and me don't deserve this. அதாவது கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லும் பொழுது, அதாவது ஒரு நம்மளுக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம அதுக்கு தகுதியும் இல்லாத பொழுது அவர் நமக்கு காண்பிக்கிறார். அதுதான் சொல்கிறார் அங்கே. And then he says that though he was rich, yet for your sakes he became poor, that through his poverty you and me might become. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. He became poor. Where? Not when he was born, my friend. அவர் தரித்திரரானார். எப்போ? அவர் பிறக்கும் பொழுதா? Some people think when he was born himself he was born poor. That's why he was in a manger. சில பேர் சொல்றாங்க பிறக்கும் பொழுதே அவர் தரித்திரரா ஏழையா இருந்தார், அதனால தான் மாட்டு கொட்டாயில பிறந்தார். No, it says that he became poor. என்ன சொல்கிறாரு? தரித்திரர் ஆனார். Where he became poor? எங்க அவர் தரித்திரர் ஆனார்? On the cross he became poor. சிலுவையிலே தரித்திரர் ஆக்கப்பட்டார். How did he become poor there? எப்படி அங்க போயிட்டு தரித்திரர் ஆக முடியும்? By taking the curse of poverty from us upon himself. நம்ம மேல இருக்கிற சாபமாகிய தரித்திரத்தை எடுத்து அவர் மேல் வைத்ததினாலே அங்க சிலுவையிலே தரித்திரரானார். Poverty is a curse, my friend. தரித்திரம் சாபம். So he became poor there. How he became poor? By taking poverty, our poverty, he took it upon himself. அங்க ஏன் அவர் ஏழையானார்? நம்மளுடைய தரித்திரத்தெல்லாம் எடுத்ததுனால தான் சிலுவையில அவங்க தரித்திரரானார். Why? ஏன்? So that you and me can become poor also. நாமெல்லாம் தரித்திராகத்துக்காகவா? இல்லை.
This is what we'll do. We'll make everybody poor. இப்படிதான் செஞ்சிட்டோம் பாருங்க, எல்லாரையும் வேலையாக்கி விட்டுறோம். இதே சொல்லி தப்பா We think take from the rich and give poor means this is what will happen. You'll make everyone poor. என்ன நினைக்கிறாங்க, பெரிய பணக்காரங்கிட்ட இருந்து எடுத்து ஏழைங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்தோம்னா எல்லாரும் இல்ல, எல்லாரும் ஏழையா தான் ஆக்கிடுறோம். What does Paul talk about here? இங்க என்ன சொல்லுகிறார் பவுலானவர்? Talk about the new covenant. புது உடன்படிக்கையை Talk about why Jesus died on a cross there. ஏன் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார்? Why he hung naked on a cross there. ஏன் சிலுவையிலே நிர்வாணமாக தொங்கினார்? Why he died such a shameful death ஏன் there. அவள வெட்கத்துக்குரிய மரணத்தை அவர் சகித்தார்? Why he took our poverty. ஏன் தரித்திரத்தை சுமந்தார்? So that you and me can remain in the same level poor. ஏதோ நாமெல்லாம் அதே மாதிரி தரித்திரத்திலே ஏழையிலே இருக்கும்படியாகவா இதெல்லாம் செஞ்சாரு? No my friend, he is talking about God's grace. That means God's unmerited favor towards you and me. தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காண்பிக்கிறதை குறித்து பேசுகிறார். We don't deserve it, but God is so gracious to us. நாம் அதுக்கு தகுதியே இல்ல, ஆனால் அவர் கிருபையினாலே. That is why he took our poverty. ஆகவேதான் அவர் நம்மளுடைய தரித்திரத்தை சுமந்தார். So that you and me can become rich, my friend. நாம் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு. See, most of the people don't talk about that. அத பத்தி முக்காவாசி பேர் பேசுறதே இல்ல They பாருங்க. talk about forgiveness of sin. பாவ மன்னிப்பு பத்தி பேசுறாங்க. They talk about how you will get healing through the cross. Healing through the cross. எப்படி சுகம் கிடைக்கிறது சிலுவையின் மூலமாவும் How you become a சொல்கிறார்கள். child of God through the cross. சிலுவையின் மூலமாக எப்படி தேவ பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று But they பிரசங்கிக்கிறார்கள். never talk about how you can become prosperous because of what Jesus accomplished on the cross for you and me, my friend. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தது நிமித்தம் நீங்களும் நாமும் செழிப்பாகிறோம் என்பதை மட்டும் விட்டுட்டு சொல்லாம போயிடுறாங்களே. This is the covenant that God established with man. இந்த மாதிரியான உடன்படிக்கையை தான் மனுகுலத்தோடு தேவன் வைத்தாரே. Jesus shed his blood. Why? So that you and me can be prosperous in this life. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எதற்காக? நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஐஸ்வர்யமாக செழித்தோங்கும்படிக்காக. That is why I believe if you are a child of God, poverty is not for you, my friend. ஆகவேதான் நான் சொல்லி நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் தரித்திரம் நம்மளுக்குரியது அல்ல. Don't embrace poverty. தரித்திரத்தை அணைத்துக் It கொள்ளாதீர்கள். is not for you, it is a curse. அது நமக்கல்ல, அது சாபம். Blessing and prosperity is for you. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் தான் செழிப்பும் தான் If you and me நம்மளுடையது. don't prosper, then what is the use of what Jesus accomplished? நீங்களும் நானும் செழித்தவங்கள ஐஸ்வர்யம் ஆகலன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தது ஒண்ணுமில்லாமல் போய்விடுமே. His blood that was shed there will go on vain. அவர் சிந்தின ரத்தம் ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடுமே. That's the purpose why his blood was shed. அதுக்காகவும் அந்த நோக்கத்துக்காகவும் மட்டும் அதுக்காகவும் கூட தானே அவர் சிந்தினார். Not just to forgive your sin. ஏதோ பாவத்தை மன்னிப்பதற்கு மட்டுமல்லவே. What is the use if your sin is forgiven and then you live in poverty and sickness and disease and all that? நீங்க பாவம் மட்டும் மன்னிக்கப்பட்டு இன்னும் தரித்திரத்திலேயே புலம்பிக் கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? No, God's work is a complete work. இல்லை, தேவனுடைய செயல் முற்றிலும் முழுமையானது. Salvation is a complete work. ரட்சிப்பு என்பது முழுமையாக நேர்த்தியாக செய்து முடித்தவை. So this is what we'll be talking through the covenant. இதுதான் நாம் உடன்படிக்கையிலே பார்க்க போகிறோம். How God prospers you and me through the covenant. எப்படி உடன்படிக்கையின் மூலமாக உங்களையும் என்னையும் தேவன் ஐஸ்வர்யனாக்குகிறார் என்பதை. We'll go to Genesis chapter 15 ஆதியாகமம் 15க்கு செல்லுவோம். and see how God made a covenant with Abraham. அங்கே எப்படி உடன்படிக்கை பண்ணினார் தேவன் ஆபிரகாமோடு என்று பார்க்கலாம். And how God prospered Abraham. எப்படி தேவன் ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினார் என்று. So these are the ways how God prospers you and me financially. இப்படியாக தான் இந்த மாதிரியான வழிகளிலே தான் தேவன் நம்மை செழிக்க பண்ணுகிறார். So you need to realize that you're a covenant person. நீங்கள் உடன்படிக்கைக்குரியவர்கள், உடன்படிக்கையின் கீழே இருக்கிறவர்கள் என்று அறிய வேண்டும். And unless you know what a covenant is, then only you'll know the whole power of covenant. உடன்படிக்கை என்றால் என்ன என்று தெரிந்தால் தான் அதனால் வருகிற நன்மைகளை அறிய முடியும். So we'll talk about that. அவைகளை பார்ப்போம். And how because you are in a covenant with God, you will prosper. எப்படி நாம் தேவனோடு உடன்படிக்கை கொண்டு இருக்கிறதுனாலே நம்மை எப்படி அவர் செழிக்க பண்ணுகிறார் என்பதை. Amen. ஆமென். That is why I tell people, ஆகவே நான் சொல்கிறேன் I ஜனங்களே, can give you 1,000 reasons why you need to prosper. நீங்க ஏன் செழிக்கணும்ன்றதுக்கு 1000 காரணங்களை சொல்லுவேன். நீங்க You cannot give me one reason why people should remain poor. ஆனால் நீங்க ஒரு காரணம் சொல்ல முடியாது ஏன் அந்த அர்த்தத்திலே இருக்குன்றதுக்கு. Amen. ஆமென். Believe in prosperity, my friend. செழிப்பிலே விசுவாசியுங்கள். Believe in the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை விசுவாசியுங்கள். That is why he was cursed. ஆகவே தானே அவர் சபிக்கப்பட்டார். He took our curse upon himself. அவர் நம்ம
நம்முடைய சாபத்தை சுமந்தாரே, that we may be blessed in this life. இந்த வாழ்வில் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, Not in heaven, பரலோகத்துல இல்ல, here, இங்கே on this earth, இந்த பூமியிலே you will be blessed. நாம் ஆசீர்வாதமாயிருப்போம்.